வணக்கம். நெறைய பேர் வந்து டிசிஎஸ் நாசிக்ல நடந்த டிசிஎஸ் கன்வர்ஷன் இன்சிடென்ட் பத்தி யாருமே பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது குறித்து வந்து வெவ்வேறு சேனல்கள் நெறைய பேர் பேசியிருந்தாலும், நானும் ஒரு சேனல்ல ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில அத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நம்ம சேனல்ல ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்த சில வீடியோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணணுன்றதுனால இந்த விஷயத்த கொஞ்சம் லேட்டா பேச வேண்டியிருக்கு. மத்தபடி இத பத்தி பேசக்கூடாதுன்னு இல்ல. கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இது மாரி நடந்தது அப்படிங்கிறத கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இத பத்தி பேசுறேன். ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அத பத்தி படிக்கிறப்போ, அதோட நியூஸ்லாம் பார்க்குறப்போ, ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்க்குறப்போ, இப்படியெல்லாம் எப்படி தொடர்ந்து ஒரு 4 1/2 வருஷம், 5 வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அதிர்ச்சியா இருந்தது. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ டிசிஎஸ் உடைய ஒரு கம்பெனி இருக்கு. அது ஒரு பிபிஓ செக்ட். அந்த பிபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, நாசிக்ல இருக்கு. இது வந்து மகாராஷ்டிரால நாசிக் ஆல்மோஸ்ட் வந்து குஜராத்துக்கு பக்கத்துல இருக்கு. மகாராஷ்டிரால வந்து பார்த்தீங்கன்னா, நாசிக்ல இந்த டிசிஎஸ் பிபிஓல நெறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களும் நெறைய பேர் வந்து வேலை பண்றாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரே மார்க்கம், ஒரே நம்பிக்கை, ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாயிட்டே போறாங்க. அதாவது இஸ்லாம ஃபாலோ பண்றதா சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஆஃபீஸ்ல நெறைய பேர் 100க்கும் மேற்பட்டோர் வந்து வேலை செய்றாங்க. அதில குறிப்பா வந்து பல பேர் ரொம்ப ஒரு உயர் அதிகாரி மாரி, அதாவது டீம் லீடர், ரொம்ப டிசைசிவான பதவியில ஹெச்ஆர் இந்த மாரிலாம் வந்து நெறைய பேர் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வொர்க் பண்றது அப்படிங்கிறது தப்பு இல்ல. இந்தியா மாரியான ஒரு டைவர்ஸ் கண்ட்ரில ஒரு கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியன், ஜெயின், சீக்குன்னு எல்லாருமே வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸா தான் இருக்கும். இப்ப இந்த ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இஸ்லாமியர்கள் அந்த பிரான்ச்ல அதிகமாயிட்டே வந்து போறாங்க. சரி, அப்படி அதிகமாகுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பே இல்ல. எந்த இடத்துல வேணா, யார் வேணா, எவ்வளோ பேர் வேணா வொர்க் பண்ணலாம். பட் அந்த அதிகமாகுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிறது வந்து செட் ஆயிருது. அந்த குரூப்பிசம் செட் ஆயி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நெட்வொர்க் மாரி செட் பண்ணிட்டு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப வந்து தொடங்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட பேர் என்னன்னா, நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள். என்னடா இது நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்றாங்க, அங்க வந்து வொர்க் பண்ற பெண்கள், குறிப்பா இளம் பெண்கள் 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள டார்கெட் பண்றாங்க. எல்லாருமே வந்து நான் முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த முஸ்லிம்ஸ்ல அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா டீம் லீடர்ஸா இருக்கவங்க, இந்த ப்ராஜெக்ட்ட, இந்த மிஷன வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் கிட்டலாம் வந்து பேசுறது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிரட்டல் தொனியில அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ, என்ன சொல்றாங்கன்னா, வேலையில சில வேலைகள்லாம் நடக்கிறப்போ அந்த கண்டிப்பு, அட்வைஸ் அப்படிங்கிற மாரி ஒரு உயர் அதிகாரி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணி போக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் சொல்றதெல்லாம் வந்து கேட்கிற மாரி வந்து பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் வலையில விழ வைக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வேலை செய்ய மாட்ட. வேலையிலருந்து தூக்கிருவேன். அதனால நான் சொல்ற மாரி செய்யுன்னு" சொல்லிட்டு மிரட்டுறாரு. இன்னொருத்தர் டைரக்டராவே செக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட வந்து அணுகுறாரு. இன்னொருத்தர் ஃப்ரெண்டா வந்து பழகுறேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் நான் வந்து அண்ணனா பழகுறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விதமா வந்து அந்த பெண்கள் கிட்டலாம் வந்து அப்ரோச் பண்ணி, கடைசியில எல்லாமே ஒரே இடத்துல வந்து முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாரையுமே வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து செய்ய வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தங்களுடைய மதம், மார்க்கத்துக்கு, நம்பிக்கைக்கு சில விஷயங்கள செய்ய வைக்கிற மாரி, அதாவது ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாரையுமே வந்து இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் பண்றதுக்கான வேலைகள பண்ற மாரியான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. இதில குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அஃபென்சிவா இருக்கும் சொன்னா. இதில பல பெண்கள் வந்து நான் வெஜிடேரியனே வந்து சாப்பிடாதவங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட வச்சது அப்படிங்கிறது, அதாவது நிர்பந்திச்சு, இல்ல மைண்ட் டார்ச்சர் பண்ணி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பேசி, சில பேர வந்து காதலிச்சு, "நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டனா இதெல்லாம் வந்து சாப்பிடணும் இல்லையா? அதனால சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வந்து சாப்பிட வச்சிருக்காங்க. இன்னும் சில பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன ட்ரெஸ் இப்படி போடுற? அத மூடு, இத மூடுன்னு" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் எப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணணுமோ, அந்த மாரி வந்து ட்ரெஸ் பண்ற மாரி வந்து நிர்பந்திச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வச்சிருக்காங்க. 1 நாள், 2 நாள் இல்ல, டெய்லியும். இன்னும் சில பெண்கள் பொட்டு வச்சுட்டு வர்றது, அந்த கண்மல்ல, அணிகலன்லாம் வந்து போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து கழட்டிட்டு "நீ பிளெயினா வரணும்" அப்படின்னு சொல்றது. இன்னும் சில பெண்கள மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காக்க வச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே வேலை வாங்காம அனுப்புறது. இன்னும் சில பெண்கள தரையில உட்கார வச்சது, நீல் டவுன் பண்ண வச்சது, அப்புறம் எல்லார் முன்னாடியும் திட்டினது, மாடியில தனியா இருக்கும்போது ஃபோன புடுங்க ட்ரை பண்ணது, அண்ட் செக்ஷுவல் பார்ட்ஸ்லாம் வந்து பிரைவேட் பார்ட்ஸ்லாம் வந்து தொடுறது, அப்புறம் ஆசை வார்த்தை கூறி காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது. இன்னும் சில பேர் கூட ஒன்றா ரொம்ப க்ளோஸாக இருந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு அதை வச்சும் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து வந்து தங்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்துக்கிறது அப்படின்னு இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க. இது வந்து 4 வருஷம் தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது 2022லேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால, நான் சொல்கிற கேசஸ் வந்து அப்படியே விதவிதமா வந்து போயிட்டே இருக்கு.
ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில இதெல்லாம் வந்து இவங்க சாதாரணமா பண்ணல. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க. இஸ்லாமிய பெண். அவங்களும் வந்து ஒரு உயர் பதவியில இருந்திருக்காங்க. சில நேரங்கள்ல எங்கெல்லாம் வந்து தங்களால டைரக்ட்டா போய் அப்ரோச் பண்ண முடியலையோ, இந்த பெண்ண வச்சு வந்து விளையாடியிருக்காங்க. ஸோ இந்த பெண்ணும் உடந்தையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல இருந்து செயல்பட்டுருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஏன் நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள்னு வைக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு வகையில வந்து கேப்டிவேட் பண்ணி, முஸ்லிமா மாத்துறது மட்டும் இல்லாம, அவங்கள டார்ச்சர் பண்றது, அவங்க இவங்களோட ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விழ வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பண்ணி, இத வந்து சைக்கோஸ் மாரி, மென்டலி இல் பீப்பிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டா வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இதே மத்த பசங்கிட்ட, பெண்கள்கிட்ட பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணல. ரொம்ப டார்கெட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நான் முஸ்லிம் பெண்கள் கிட்ட மட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி ஒரு மதத்துக்கு எதிரா நம்ம பேசுற மாரி வந்து தெரியும். கண்டிப்பா இது ஒரு மதத்துக்கு எதிரா பேசுற மாரி இல்ல. இந்த மதத்தில, இந்த மார்க்கத்தில இருக்கவங்க நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க அந்த மதம் அப்படிங்கிறதே சில நேரத்தில அவங்க சொன்னா தான் வந்து தெரியும். அப்படி இருக்கிற அளவுக்கு எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நண்பர்களா இருப்பாங்க. அவ்வளோ நல்ல மனசோட அன்பா பழகுவாங்க. ஸோ அவங்க எல்லார் மேலயும் இப்படி ஒரு கேவலமான கெட்ட பேர் இந்த மாதிரி சைக்கோஸ்னால வரும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யாராவது கொதித்தெழுந்து வெளில போயிட்டு அத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல. அப்படி வந்து ஒவ்வொரு பெண்களா ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றப்போ இப்போ டிசிஎஸ் மாரி கம்பெனிலாம் மெயில் போடுவாங்க. ஸோ இவங்களோட டிஎல்க்கு மேல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த சிசி போட்டு வந்து மெயில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல மெயில்ஸ் வந்து போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்ல இருந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. திருப்பியும் வந்து இந்த விஷயம் இவங்கலாம் தான் மெயில் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளில வந்து இந்த டிஎல்ஸ் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களே திருப்பியும் அதை வச்சே வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா மெயில் போட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேலை போனால் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிடியிலேருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போன பல பெண்களும் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பிடியில் மாட்டிக்கிட்டு வெளில போனால் வேலையும் கிடைக்காது, இவனோட வீடியோ வச்சுருக்கான், இவங்ககிட்ட நான் காதல் வயப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமலும் சில பேர் சிக்கிட்டு இருக்காங்க. இது மேலே இருக்கிறவங்க கிட்ட மெயில் அனுப்பிச்சாலும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சோன்னே சில பெண்கள் தைரியமாக போயிட்டு, அதில் ஒரு பெண் தைரியமாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னப்பா இது ரொம்ப சீரியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. அதை உடனே போய் விசாரிச்சா இவங்க வந்து மழுப்பிடுவாங்க அப்படின்னு தெரிவித்து செம்ம ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க. நிஜமாக சினிமாவில் வர மாதிரி இருக்குது. போலீஸ் விமென் நிறைய பேரை வந்து டிப்ளாய் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையுமே போயிட்டு இந்த டிசிஎஸ்ல வேலைக்கு சேர வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரினா அந்த பிபிஓவில் வேலை செய்கிறவங்க மாதிரி இல்லை. பேசிக்கலாக அந்த ஹவுஸ் கீப்பிங் அட்மின்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிஎஸ் பிரான்ச்சில் நிறைய இடங்களில் ஆல்மோஸ்ட் அந்த ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் அவங்க ஸ்கேட்டர் ஆகியிருக்க மாதிரி கரெக்டாக அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் எப்போ வருதோ அவங்க போயிட்டு வந்து அந்த வேலைக்கு சேர வைக்கிறாங்க. கரெக்டாக அவங்களுக்கும் வேலை கிடச்சிருது. இவங்க ரொம்ப மாதமாக ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் 1 இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து போலீஸ் வேலை செய்கிறவங்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மாறு வேஷத்தில் வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்த பெண்கள் என்னென்னலாம் வந்து குற்றம் சொன்னாங்களோ, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கம்முன்னு சாதாரணமாக அங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி 1 வருஷம் நோட் பண்ணி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. நோட் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து சரியாக தவிர அந்த பெண்கள் போய் சொல்கிறாங்களா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறா, திருப்பியும் என்ன ஒரு பேட்டர்னில் இது நடக்குது, எந்த ஏரியாவில் ஆஃபீஸில் இது நடக்குது, ஸோ அது அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் பின்னால் தெரியும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இது எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒரு லெவல் வந்துடும்ல, இதுக்கு மேலே இந்த ஆதாரங்கள்லாம் சேர்ந்துச்சு, இதுலேருந்து இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்தோடனே இந்த கேஸை வெளில கொண்டு வராங்க. இந்த கேஸு ஒரு பெண் சொன்னக்கூடிய குற்றச்சாட்டில் இருந்து வந்து இந்த போலீஸ்லாம் வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சு லபக்குன்னு ஒரு 9 பேரை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இது ஒரே ஒரு பெண்ணுக்கு உண்டான பாதிப்பு மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை ஒன்றொன்னா வந்து வெளில வருது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் தைரியம் வரும். மற்ற பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விதமான டார்ச்சரை வந்து அந்த நான் முஸ்லீம் பெண்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள் குரூப் கைஸ் இருக்காங்களா, சைக்கோஸு, அவங்க எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. ஸோ மேட்ரு வந்து சாதாரணமாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் போன்ற ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாலிசியில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஹராஸ்மெண்ட்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படிலாம் சொன்னாலும் எப்படி இது வந்து இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே வந்து லூஸில் விட்டுருக்காங்க, எப்படி இவ்வளோ ஸ்ட்ரக்சரலாக வந்து ஒரே மதத்தை சேர்ந்தவங்க குரூப்பிசம் பண்ணி உள்ள இந்த மாதிரி வந்து கேங்காக இருந்து மற்ற பேரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாதாரண போலீஸ் மட்டும் இல்லாமல் எஸ்டிஐ விசாரணை மட்டும் இல்லாமல் ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்களும் உள்ளே வராங்க. வேறு வழியில் வந்து தான் ஆகணும்ல, என்ஐஏக்கும் தகவல் போகுது. ஸோ பல லேயர்களில் இது வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இது வெறும் ஒரு டார்ச்சரா, இல்லை இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத அமைப்புகளோட வந்து தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசாரணையை துருவி இவங்க எல்லாருமே கூட்டு போயிட்டு வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதில் வந்து இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ இந்த விசாரணையெல்லாம் பண்ணி அந்த போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க டைம்லேயும் பார்த்தீங்கன்னா, புதுசா வர பெண்களையும் இவங்க விடல. ஏற்கனவே இருக்கிற பெண்கள டார்ச்சர் பண்ண போதாதுன்னு சொல்லிட்டு, அடுத்து வரக்கூடிய பெண்களையும் யாரை நெக்ஸ்ட் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட பேர்லாம் பட் இவ சரியா இருப்பா, இவளை பாரு நம்மளுக்கு வந்து நம்ம திட்டத்துக்கு கரெக்டாக வந்து உகந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைக்கோஸ் இதை 4 வருஷம் பண்ணி 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 இது ஒரு பழக்கமாய் யாருமே இதை வந்து கேட்கவே மாட்டாங்க, மாட்டவே மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வந்து இதை நம்ம பேசுகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சமூக அக்கறையோடு அதை பேசுகிறோமே தவிர்த்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம பேசலை. குறிப்பாக எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடமா இருந்தாலும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க குரூப்பிசம் பண்ணி அங்கே மற்ற மதத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இதை ஸ்கூல்ஸில் அப்புறம் பல இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கலாம், காலேஜஸ்லன்னு. பட் இப்படி வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஐடி செக்டரில் இப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியல. எப்படி டிசிஎஸ் வந்து இவ்வளோ நாள் இதை கண்டுக்காமல் இருந்திருக்காங்கன்னு தெரியல. இது இந்த மதம் மட்டும் இருங்க, பல மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் அவங்க மட்டும் அதிகமாக இருந்தாங்கன்னா குரூப்பிசம் பண்ணி மற்றவங்கலாம் பேடாக நடத்துறது அப்படின்னு பல கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் வந்து நடந்திருக்கு, பல ஹிந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாலே அவனை வந்து தனியாக உட்கார வச்சு சாப்பிட்றது, அவனை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஒரு செய்தித்தாள் நிறுவனம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்க மாதிரி பேசுவாங்க. பட் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை உடனேலாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, அப்படியே உங்களை ஒதுக்கி நைஸாக தள்ளி விட்டு நீங்களே வேலையை விட்டு போகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர்கள்ன்ற பேரில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்களே, அவங்களுக்கும் இந்த மாதிரி கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸில் ஹிந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லாவை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் எந்தெந்த இடங்கள்லாம் எவ்வளோ நடந்துட்டுருக்கோ யாருக்கும் தெரியல. ஸோ இது வெளில வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெளியில் வரும். இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணி 9 எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதோட விசாரணை முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 4 வருஷம் அப்படிங்கிறனால பல பெண்கள் வேலை இடத்துக்கு வேலை போயிருக்கலாம், கல்யாணம் ஆகி போயிருக்கலாம், இன்னும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து முன் வராமல் பயத்தில் கூட இருக்கலாம். அதனால் ஒருத்தரையாக பிடிச்சி கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களையும் அவங்களுடைய ப்ரைவசி போகாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த நாய்ங்கள்லாம் என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து முழுசாக அவங்க கிட்டேருந்து பெற்று இவங்களுக்கு சரியான தண்டனையை வந்து பெற்றுத்தர போகிறாங்க. டிசிஎஸ் சைடில் தான் அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட்டில் வந்து இப்போ விசாரணையெல்லாம் வந்து முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காவல்துறை முழுக்க இறங்கி உண்மைகள் வந்து கண்டறிவாங்க அப்படின்னு நம்மளும். இது வந்து ரொம்ப பரபரப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சிஎம் வந்து கொந்தளிச்சிட்டாரு, என் ஸ்டேட்டில் இப்படி நடந்திருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லப்போனால் வந்து மகாராஷ்டிரா வந்து மற்ற ஸ்டேட் அளவுக்கு ஒரு சங்கி ஸ்டேட்டும் இல்லை. அது ஒரு மாதிரி ஜனரஞ்சகமாக எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டேட் தான். பட் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவங்க டார்கெட் பண்ணி வந்து அந்த நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நேஷனல் லெவலில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் மாதிரி வெல் ரெப்யூட்டட் கம்பெனியில் நடந்ததால் இந்தியாவை தாண்டியும் நிறைய பேர் பேசுகிறாங்க. குறிப்பாக பாகிஸ்தான்காரங்களாம் அழுத்தமாக பேசுகிறாங்க. சொன்னால் காண்டாயிருவீங்க. நீங்கள் என்னடா துரந்தர் எங்களோட கண்ட்ரிக்குள்ளே அனுப்புறது, நாங்கள் பார்த்தல உங்கள் கண்ட்ரிக்குள்ளே துரந்தர் மாதிரி இத்தனை பேர் ஸ்பை அனுப்பி வந்து பல பேரை மதம் மாற்றிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட மத வெறியை காட்டுற மாதிரி அவங்களோட நாட்டுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸை சென்சிலேஷனலைஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக அவங்க ஊரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு இல்லை, ஒரு 2 நாள் பொறுத்து பேசலாம். எப்போ பேசினாலும் உண்மை தானே. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காணொலி மூலயமா தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். தொடர்ந்து இந்த கேஸில் ஏதாவது புதுசாக விசாரணை மூலயமா தெரிய வந்துச்சு, அதை உங்ககிட்ட தெரிவிக்கணும், அதற்கான அவசியம் இருக்குது அப்படின்னா இதை குறித்து ஒரு ஃபாலோ அப்பாக இன்னொரு காணொலியும் போடுவேன். வேறு எந்தெந்த தலைப்புகள்லாம் நான் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.